ஹலோ மக்களே, எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் எப்படி மஷ்ரூம் பிரியாணி செய்யலான்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு எண்ணெய் நெய் சேர்த்ததுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம் நீட்டாக அரிஞ்சு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். 3 தக்காளி சேர்த்துருக்கேன். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போது ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, இது 3 சேர்த்ததுக்கப்புறம் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கணும். இப்போது மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்து இதுவும் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இந்த டம்ளரில் 1 டம்ளர் நான் ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன். அதை 1 மணி நேரம் ஊற வச்சு இது கூட சேர்த்து 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் ஜீரக சம்பா மஷ்ரூம் பிரியாணி ரெடி.